எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம். அ ஒரு சற்று குறுகிய இடைவெளியின் பின்பு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். எங்களது யூடியூப் சேனலில் பல ஓய்வூதிய விடயங்கள் தொடர்பான தகவல்கள் நீங்கள் தவறவிட்ட பல வீடியோக்கள் காணப்படுகின்றன. அவற்றை பார்வையிடுவதோடு பயனுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அ குறுகிய இடைவெளியில் வீடியோக்களை அப்லோட் செய்ய முடியாமைக்கு வருந்துகின்றேன். இன்று ஓய்வூதியர்களுக்கான பிந்திய தகவல்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட சில ஓய்வூதியர்கள் பலருக்கு பயன் தரக்கூடிய தகவல்கள் பலவற்றை பார்க்க இருக்கின்றோம். இதுல முக்கியமானது பிஃபோர் 2020 என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பை நான் இட்டிருக்கின்றேன். அதாவது 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய நலன்களை பெற்றுக் கொடுக்கின்ற 2025 வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. இதன்போது உங்களுடைய தனிப்பட்ட கோவைகளில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்படுமாக இருந்தால் அவற்றை விரைவாக நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களது தனிப்பட்ட கோவையின் அடிப்படையிலேயே இந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும். பிறகு அந்த தனிப்பட்ட கோவைகள் பிரச்சனைகள் இருக்கின்ற போது அவர்கள் இடைக்கால கொடுப்பனவுக்கு செல்வார்கள். அது பிறகு அந்த இடைக்கால கொடுப்பனவுகளை நிறுத்தி அதைவிட குறைவான ஓய்வூதிய போன கடந்த வருடம் உங்களுக்கு நினைவிருக்கும். அது சம்பந்தமான சில சிக்கல்கள் இதுவரை தீர்க்கப்படாத இருக்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றன. எனவே 2020க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்குரிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் நன்மைகள் பெற இருக்கின்றவர்கள், அதாவது 2019 ஜனவரி 1க்கு முன் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பொறுத்திருங்கள். ஏனையவர்களது தகவல்களை நாங்கள் பார்ப்போம். முக்கியமாக 2020-24 காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு சாதகமான பதில்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது. நிச்சயமாக நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் 2027இல் நிச்சயமாக இவர்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருக்கின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினையும் உங்களுக்கு வழங்குவதோடு, அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு அதற்கு முன்பு அதற்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்குரிய ஓய்வூதிய நடைமுறைகள் துரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதுல முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், 2025ல ஓய்வு பெற்ற ஒருவருக்கு 26க்குரிய பேசிக், 26லயும் அரசு ஊழியருக்குரிய சம்பள அதிகரிப்பு இருக்கு, 27லயும் சம்பள அதிகரிப்பு இருக்குது. அப்ப அதுல பலர் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, 25ல ஓய்வு பெற்றவர்களுக்கு எப்படி இந்த பென்ஷனை கணிப்பாருன்னு சொன்னா, நிச்சயமாக 27ல உங்களுக்கு ஒரு பேசிக் வர இருக்குது. நீங்க பென்ஷன் போயிருந்தாலும் கூட 26, 27 இந்த 2 ஆண்டு காலப்பகுதியிலையும் இந்த சம்பள அதிகரிப்பு ஒன்று இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு சம்பளமா கிடைக்காது. ஆனா 27ல உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்க இருக்குதோ அதன் அடிப்படையில தான் நிச்சயமாக பென்ஷன் வந்து கணிக்கப்பட்டு வழங்கப்படும். இதுல 25 தொடக்க காலத்துல ஓய்வு பெற்ற பலருக்கு தற்போது அரியர்ஸோட அதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு, இதுல தவற விட்டவர்கள் சிலர் அந்த பென்ஷன் வந்த உடனேயே அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போறது, அரியர்ஸ பத்தியோ அல்லது இதுகள் பத்தியோ தேடி பார்க்காமல் இருப்பது. எனவே பென்ஷன் எடுத்தவர்கள் வந்து நிச்சயமாக ஏஜ் ஆபீஸுக்கு போய் உங்களுடைய கோவையை அப்டேட் செய்து பொருத்தமான நடவடிக்கைகளை நீங்க 2, 3 தரம் போக வேண்டியிருக்கும். அப்படி செய்கின்ற போது அரியர்ஸோட உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலை வழங்கி, இனி நிச்சயமாக தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோக்களை அப்லோட் செய்வதற்கு காத்திருக்கின்றோம். எனவே இது முக்கியமான தகவல்கள். அனைத்து ஓய்வூதியர்கள் இடையேயும் நிச்சயமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனவே மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.